ஓம் சாய்ராம். இப்ப நீங்க இந்த போட்டோல பாத்துட்டு இருக்கீங்களா, இவங்க வந்து மகள்சபதி ஐயாவோட பேரன். கண்டபா கோயில 2015 வருஷம் இவங்களை பாக்குற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இப்ப இவங்க இல்ல. இவங்க பேரு வந்து ஸ்ரீ மனோகர் மார்த்தான் நாகரே. மகள்சபதி ஐயாவுக்கு வந்து சாய்பாபா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை வந்து முன்னாடியே பாபா வந்து மகள்சபதி ஐயாட்ட சொல்லியிருந்தாங்க, இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சாய்ராம். மகள்சபதி ஐயாவுக்கு பாபானும் அவ்வளோ இஷ்டம். பாபாவுக்கு சேவை செய்யறதுலே மகள்சபதி ஐயா பொழுதன்னைக்கு இருப்பாங்களாம். நைட்டும் பார்த்தீங்கன்னா பாபா கூட தான் துவாரகாமாயிலே படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பாபா சொல்லியிருக்காங்க, மகள்சபதி உனக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அடுத்து ஒரு பையன் பிறப்பா, நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. ஆனா மகள்சபதிக்கு அதுல இஷ்டமே இல்லையா. பாபா சொல்லியிருக்காங்க, இல்ல நீ கண்டிப்பா வீட்டுக்கு போய் தான் ஆகணும், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நீ கண்டிப்பா வீட்டுக்கு போகணும், அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பா ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. மகள்சபதி ஐயா பாபாவோட பேச்சை மீறாம அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. பாபா சொன்ன மாதிரியே அடுத்த வருஷமே அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்க. அவங்க பேர் தான் மார்த்தாண்டன். மார்த்தாண்டன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்து துவாரகாமாயில பாபாவோட மடியில் வந்து படுத்துக்கிட்டாங்களாம். அப்போது மகள்சபதி அவங்கள அடித்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி துவாரகாமாய் வந்திருக்காங்க. அப்போ பாபா சொல்லியிருக்காங்க, மகள்சபதி நீ கவலைப்படாத, இவனை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத, இவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரியே மகள்சபதியோட பையன் மார்த்தாண்டன் ரொம்ப நல்லா வளர்ந்து பாபாவோட கண் பார்வையிலே வளர்ந்து வந்திருக்காங்க. அவங்களோட பையன் தான் இந்த மனோகர் மார்த்தான் நாகரே. சாய்ராம்.